ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎல் பிளாக்ஸ். நியூ இயர் வரதுனால நம்ம நியூ இயர்க்கான கிரீட்டிங் கார்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெட் பேப்பர் எடுத்திருக்கேன் நான். அடுத்து A4 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது காம்பினேஷன் வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம், அது யுவர் சாய்ஸ். அடுத்து லாங் ஸ்கேலு, அடுத்து சிசர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச்லயும் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். நான் பர்பிளும் பிங்க்கும் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா வேற காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து பிளாக் ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து கம். அவ்வளவுதான். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த A4 ஷீட்டை ரெண்டா மடிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு குட்டி சர்க்கிள் போட போறோம். அதை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. காம்பஸ்ல போடும்போது அந்த சைடு வந்து அச்சு மாதிரி விழுந்துரும், அது குத்தி. இல்லைன்னா நீங்க வேற மாதிரி வேற எதுலயாவது கூட நீங்க சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஓகே, நம்ம இப்ப வந்து சின்னதா நான் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்னதா சர்க்கிள் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னது, அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி வந்து எவ்வளவு வருதோ உங்களுக்கு அவ்வளவு போட்டுட்டே போங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சைடா போட்டு காட்டுறேன். அடுத்து வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து டார்க்கா கொடுத்துக்கோங்க. அது வந்து கரெக்டா அளவா பண்ணலாம். நீங்க இல்லைன்னா இங்க சின்னது பெருசு 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 இப்படியும் போலாம், அது உங்க இஷ்டம்தான். இது பிளாக்ல தான் கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த சைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இதே மாதிரி இந்த சைடும் போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு ரெட் கலர் பேப்பரை இதை விட ஸ்மாலா கட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஒயிட் பேப்பர்ல ஸ்டிக் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து இப்போ மூடி பார்த்தோம்னா இது ஒரு அழகா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட்டின் ஷேப் நான் கொடுத்துக்க போறேன். நீங்க ஹார்ட்டின் ஷேப்னு இல்லை, நீங்க எந்த ஷேப் வேணா கொடுத்துக்கலாம். ஸ்டார், ரவுண்ட், அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைடு பென்சில்ல ஹார்ட்டின் போட்டாச்சு. ஏன் நான் பென்சில்ல போடுறேன்னா, அது நீங்க தப்பா இருந்தாலும் அழைச்சிட்டு போட்டுக்கலாம். திருப்பி எடுத்தோடனே ஸ்கெட்ச்ல போடாதீங்க. அடுத்து இப்போ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சைடு மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ஸ்கெட்ச்ல அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இந்த ஹார்ட்டின்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ இந்த சைடு மாதிரியே நம்ம இந்த சைடும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு மாதிரியே இந்த சைடும் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ கலர் அடிச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நம்ம பர்பிளும் பிங்க்கும் தானே அடிக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற கலர் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் கலரிங் பண்ணலாம். நான் பாதி பாதி ஒரு கலர் அடிக்க போறேன். இல்ல நீங்க வேணாம் எனக்கு ஃபுல்லா தான் வேணும்னாலும் நீங்க அடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லா வந்து பிங்க் அடிச்சாச்சு. நான் இன்னொரு பாதியில வந்து பர்பிள் அடிக்க போறேன். அழகா அடிச்சுக்கோங்க, வெளியே வராத மாதிரி. இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாவே அடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபுல்லாவே பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சைடுக்குலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் எடுத்திருக்கேன் செலக்டடா. இப்போ இந்த கலர்ஸ் வச்சு பொட்டு பொட்டா வைக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்து வந்து நான் இதெல்லாம் சும்மா ஒரு மாதிரி காலியா இருக்கிறதுனால இலை ஷேப்ல கொடுத்துக்க போறேன். இப்போ நீங்க ஒரு காம்புல நீங்க ஒரு இலை மாதிரி கூட கொடுக்கலாம். பட் இப்ப நம்ம இந்த சைடும் நான் ஒரு இலை கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஷேப்லாம் போட்டாச்சு. இப்போ இன்னமும் கூட அது காலியா இருக்கிறதுனால நான் கொடுத்த எல்லா கலர்ஸும் வச்சு கிரீன்லயே இந்த மாதிரி டாட், இதுல ஒரு டாட்டும் இந்த கலர்ல ஒரு டாட்டு. இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சைடு ஃபுல்லாவே இந்த கலரும் இந்த சைடு ஃபுல்லா இந்த கலரும் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடு இந்த கலர் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த சைடு இந்த கலரு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து உள்ள எழுதிக்கலாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி நான் இப்போ எழுத போறேன். நம்ம எடுத்த உடனே எப்பவுமே வந்து ஸ்கெட்ச்ல எழுதக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பென்சில்ல எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து பென்சில்ல கொடுத்தாச்சு. நீங்க வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் பென்சில்ல கொடுத்துட்டேன்.
இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்கெட்சில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதிட்டேன். டு ஆல்னும் போட்டிருக்கேன். நீங்க வந்து பர்பஸா யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அவங்களோட நேமு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேமு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, ரெட் பேப்பரை இந்த சைடு ஒட்டிட்ட போறேன். ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வெளியே வந்து அழகா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி பென்சில ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இப்போ நம்ம வந்து பென்சில்ல இங்க போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்கெட்ச் வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் லெட்டர்ஸையும் நம்ம வந்து ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஹாப்பி நியூ இயர்னு போட்டாச்சு. இப்போ உள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பர்பிளையும் பிங்கையும் வச்சு கலர் கலரா ஹார்ட்டிங் கொடுக்க போறேன். இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாவே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு ஃபுல்லா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது டிஎல் Vlogs.